அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் குழந்தை பிறப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஜாதகப்படி குழந்தை பிறக்கணுன்னா என்ன விதி அப்படின்றத பார்க்கலாம். குழந்தை பிறப்பு அப்படின்னாலே நம்ம 5ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் நின்ற நட்சத்திரம் 2, 5, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு விதி. அதுவே குழந்தை யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் குழந்தை பிறப்புக்கு விரைய வீடாக இருக்கக்கூடிய 1, 4, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டி மலட்டு ராசி மலட்டு கிரகம். மலட்டு ராசி அப்படின்றது மேச ராசி, அதுக்கடுத்து மிதுன ராசி, அதுக்கடுத்து சிம்ம ராசி, கன்னி ராசி, இது எல்லாமே மலட்டு ராசி. இந்த 4 ராசியும் மலட்டு கிரகம் அப்படின்றது செவ்வாய் மற்றும் கேது, இந்த 2 கிரகமும் மலட்டு கிரகம்னு சொல்லுவோம். அதனால் மலட்டு ராசி மலட்டு கிரகத்துடைய தொடர்பு ஏற்படுத்தி 1, 4, 10 காட்டுச்சுன்னா குழந்தை இல்லை. இதுதான் விதிங்க. இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். 1965 பிறந்த ஜாதகம், கடலூரில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் பாவ உபநட்சத்திரம் சூரியனாக இருக்குது. இப்போ இந்த சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசியில் விழுந்திருக்குது. சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்க. அப்போ இந்த குரு என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, குரு 1, 2, 3, 6, 9, 10 குழந்தை பிறப்புக்கு உண்டான 2, 5, 11 2வது வீட்டை குறிக்காட்டுதுங்க. அதனால் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ கூடவே குழந்தை பிறப்புக்கு விரயமாக இருக்கக்கூடிய 1வது வீடு 10வது வீடுலாம் குறிக்காட்டுது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1, 10 குழந்தை பிறப்புக்கு விரைய வீடு தான். பட் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை கொடுக்கும். பட் இருந்தாலும் எண்டு ரிசல்ட்டில் குழந்தை பிறப்பு உண்டு ஜாதகருக்கு. ஏன்னா 2வது வீடு அப்படின்றது லிஸ்ட்டில் வந்துருச்சு குறிக்காட்டியில். சரிங்களா? அதனால் இந்த பகுதியில் நம்ம ரொம்ப ஒரு மிக முக்கியமான விதிங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு இல்லாத ஜாதகம்லாம் எடுத்து பார்க்கும்போது அது 1, 4, 10 அப்படின்ற வீடுகளை ரொம்ப வலுவாக குறிக்காட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் செவ்வாய்ன்ற கிரகத்துடைய தொடர்பு, அதுக்கடுத்து கேதுன்ற கிரகத்துடைய தொடர்பு 5ஆம் பாவத்துக்கு ரொம்ப நெருங்கி 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் செவ்வாய் கேதுடைய தொடர்புலாம் ஏற்படுத்தி மலட்டு ராசிகளுடைய தொடர்புலாம் ஏற்படுத்தும் போது நிறைய நபர்களுக்கு, அந்த மாதிரியான கொடுப்பினை இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்குது. இதுதான் விதி. 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 2, 5, 11 குறிக்காட்டணும். அவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். நன்றி, வணக்கம்.